ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது காலையில் நான் வீடியோ போட்டிருந்தேன். அதில் வாய்ஸ் கட்டாக இருந்தது. நான் நைட்டு வாய்ஸ் டப்பிங் பண்ணியிருந்தேன். சரி, வாய்ஸ் வரலையேன்ட்டு வீடியோ டிலீட் பண்ணிட்டேன். இது வெள்ளிக்கிழமை பூஜை. இது சின்ன விளாக் வந்து இதில் சேர்த்துக்கிட்டேன். 3 டேஸ் தான் இந்த விளாக் இருக்க போகுது. சரி, ஓகே. இது நம்ம பூஜை பண்ணது ஏதோ மிஸ் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து அது போட்டுட்டேன். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சி ரைஸ் பார்த்து வச்சுட்டு பூஜை எல்லாம் முடிச்சுட்டு பசங்களுக்கு எல்லாம் வந்து சாப்பாடு ரெடி பண்ணோம். அது ரெடி பண்ணிட்டேன். என்ன வந்து எனக்கு கல்யாண நாள் வருதுன்னு சொல்லிட்டு சாரீ பர்ச்சேஸ் பண்ணணுன்ட்டு நான் என்னோடய ஹஸ்பண்டுக்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். சரி, போகலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே. நானும் போயிட்டு சாரீ எடுத்துகிட்டு வந்து ப்ளவுஸ் தைக்க கொடுத்துட்டேன். அப்புறம் என்னோடய ஹஸ்பண்டு ஒரு காமெடி பண்ணாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நான் கேட்டேன் ஃபஸ்ட்டு, ஏங்க சாரீ வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கி கொடுங்கன்னு. சரிம்மானாங்க. அப்புறம் நீங்களும் வந்து கோட் ஷூட் போட்டுட்டு ஃபோட்டோ எடுக்கணும், ஃப்ரேம் பண்ணி செவத்தில் மாட்டுறதுக்கான. என்னது கோட் ஷூட்டா அப்படின்னாங்க. ஆமாம், கோட் ஷூட் போடணும், ஃபோட்டோ ஷூட் பண்ணணும், செவத்தில் மாட்டணும், ஃப்ரேம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அவர் அதுக்கு காமெடியாக சிரிச்சிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, பண்ணலான்ட்டாங்க. ஏன்னா எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கு மேரேஜ் ஆகி 20 இயர்ஸ் ஆக போகுது. சரி, ஓகே, நம்ம வந்து பண்ணலாமான்னு சொன்னாங்க. சரி, பண்ணலான்னு நான் கல்யாண நாளுக்கு எல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கலாம், ப்ளவுஸு எல்லாம் கொடுத்துட்டு வந்து ரெடி பண்ணலாம். இன்னும் ஒரு 10 டேஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்தோம். அப்புறம் சனிக்கிழமை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து என்ன பண்ணோன்னா, ஸ்வீட் கார்னு வேர்க்கடலையே வேக வச்சுட்டு தேங்காய் துரி, வெள்ளரிக்காய் துரி, வெங்காயம், அப்புறம் கேரட்டு, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய் எல்லாமே போட்டுட்டு நான் வந்து ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு அப்படியே வேக வச்சுட்டு அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே டைரெக்டாக சாப்பிட்டுட்டு இருந்தோம் வேக வச்சு. இப்போது வெரைட்டியாக எதாவது இதெல்லாம் போட்டு சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் அப்படியே எனர்ஜியாகவும் இருக்குது. ஏன்னா ஒரு மாதிரி என்ன பசி மயக்கமோ அந்த மாதிரி எதுவுமே வர்றதில்ல, நல்லாவே இருக்கும். என்னோடய ஹஸ்பண்டு ஞாயிற்றுக்கிழமையும் கேட்டாங்க, ஏம்மா மறுபடியும் அது ரெடி பண்ணி கொடுமான்னு கேட்டாங்க. ஏங்க இன்றைக்கி பிரியாணி எல்லாமே சாப்பிட்டுட்டோம், எதுக்குங்க அது, விடுங்க, நெக்ஸ்ட்டு டைம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் சரி, ஓகேனாங்க. அப்புறம் இது வந்து பாப்பா, நானும், ஹஸ்பண்டு, என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்திருந்தாங்க. நான் இது வந்து 4-5 பேர் சாப்பிட்டோம். ஆனால் சரியான டேஸ்ட்டு தெரியுமாங்க. நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன சொல்கிறேன்னா, எனர்ஜியாக வந்து நம்ம சாப்பிட்லாம். வெளியே வந்து சாப்பிட்றதுக்கு இந்த என்ன சொல்கிறது, பஜ்ஜி, போண்டா, பக்கோடா இதெல்லாம் நாங்கள் வெளியே சாப்பிட்ருக்கோம், இல்லைன்னு இல்லை. இப்போ நமக்கு ஒரு 35 வயசுக்கு அப்புறம் வந்து அதெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி பச்சைப்பயிறு, கொள்ளு இதெல்லாம் வேக வச்சு சாப்பிட்ணும். அதே மாதிரி அதில் கூட சேர்ந்து இது ஒன்று சைட் டிஷ்ஷாக, அதாவது சாப்பாடுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் அன்றைக்கி சாயந்தரம் சனிக்கிழமை ஈவினிங் ஸ்நாக்ஸ் டீயோடு முடிச்சுக்கிட்டு அப்புறம் சிம்பிளாக தோசை, ஒரு குழம்பு சாப்பிட்டுட்டோம். சனிக்கிழமை எப்போவுமே கீரை குழம்பு தான் செய்கிறோம். அது வேண்டாம் அப்படின்னு முட்டை இருந்தால் முட்டை தோசை ஊற்றி கொடுக்க சொல்லி கேட்பாங்க. சனிக்கிழமை செய்ய மாட்டோம். அப்புறம் ஓகே அப்படின்ட்டு பாத்திரம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் வந்து மாமா கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். நீ நாளைக்கு என்னென்ன டிஷ்ஷு செய்ய போகிறேன்னு கேட்டாங்க. நான் வந்து பிரியாணி செய்யலான்னு இருக்கிறேன் மாமான்னு சொன்னேன். உனக்கு என்ன இப்போல்லாம் வந்து வர வர பிரியாணி அதிகமாக செய்கிறேன் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு பசங்களுக்காக செய்கிறேன் மாமான்னு சொன்னேன். சரி, என்ன பிரியாணி செய்கிறேன், நாளைக்கு நீங்கள் பாருங்கள், நான் வந்து எதுவும் சொல்ல மாட்டேன்னு. அப்புறம் வந்து அவங்க ஒர்க்கு இதை முடித்து செஞ்சிட்டு இருந்தாங்க. நான் அதுக்குள்ளவே பாயசம் எல்லாம் செஞ்சுருந்தேன்னா அவங்க சிரிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் அது சாப்பாடு விஷயத்தை பற்றி அப்புறமா சொல்கிறேன். என்ன ஆச்சுன்னா, ஒரு காமெடி சொன்னாங்க என்னோடய ஹஸ்பண்டு. காஞ்சிபுரத்தில் வந்து ஒருத்தர் சொன்னாங்களாம், காஞ்சிபுரத்தில் இல்லை, காஞ்சிபுரத்துக்கு காசு வந்து எப்படி சம்பாதிக்கிறதுன்னு தெரியல, ரொம்ப சோறுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாங்களாம். காஞ்சிபுரத்துக்கு போயிட்டா நம்ம காலை ஆட்டிக்கிட்டு உட்காந்துட்டு சாப்பிட்லாம்,
நம்ம சோறுக்கு குறைச்சலே இல்லைன்னு சொன்னாங்களாம். அந்த ஆளும் போயிட்டு காஞ்சிபுரத்தில் 2 நாள் உட்காந்துட்டு காலாட்டிகிட்டு இருந்தாங்களா. ஆனால் சோறு கிடைக்கலையா. அப்புறம் அவங்க வந்து பார்க்கும்போது, ஏயா நான் 2 நாளாக இங்கே உட்காந்துருக்கேன், எனக்கு சோறே கிடைக்கல எப்படின்னாங்களா. யோயோ முண்டா, எனக்கு அந்த வார்த்தை சொல்ல தெரியல. முண்டா, இந்த மாதிரி நீ உட்காந்த இடத்துல உட்காந்தா எப்படி ஐயா உனக்கு சோறு கிடைக்கும். அதாவது இங்கே துணி கடையும் எல்லாமே அதிகமாக இருக்குது காஞ்சிபுரத்தில். நம்ம துணி கஷ்டப்பட்டு துணி தைச்சா நமக்கு காசு வரும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்புறம் சாரிங்க, அவங்க பாஷையில் சரிப்பா ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், நம்ம இனிமேல் ஏதோ ஒரு வேலை செய்யலான்ட்டு அவங்கவுங்க வேலை பார்த்துக்கிட்டு போயிட்டாங்களாம். அந்த மாதிரி நமக்கு கீழே இருக்கிறவங்கள தான் நம்ம பார்க்கணும். பாவம் இவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நாம் பார்க்கணும். அப்புறம் நமக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்து நமக்கு பொறாமைப்படுறதுல எதுவுமே ஒரு இது கிடைக்காது, சந்தோஷமாகவும் நிம்மதி கிடைக்காது. நமக்கு தூங்குறதுக்கு பெட் இருக்கா, கட்டில் இருக்கா, அதாவது நல்லா நிம்மதியான தூக்கம் இருக்கா, சாப்பாடு தண்ணி இருக்கான்னு தான் நம்ம யோசிக்கணும். சரி கடவுளை நமக்கு இவ்வளோ கொடுத்துருக்காங்களே அதுவே நம்ம சந்தோஷப்படணும். ஏன்னா நான் என்னோடய லைஃப்லேயே நிறைய வந்து அனுபவப்பட்டுட்டேன். எனக்கு எல்லா சந்தோஷமாகவும் கொடுத்துட்டாங்க, நல்ல ஹஸ்பண்ட் கொடுத்துட்டாங்க. மேரேஜ் ஆன உடனே 2 பிள்ளைங்களையும் வந்து 2 பிள்ளைங்களும் சீக்கிரமாக நான் பெற்றுட்டு நல்ல லைஃப்பை நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு எனக்கு கழுத்து ஆப்ரேஷன் ஆகிடுச்சி. 2 பிள்ளைங்களும் நான் ஆப்ரேஷன் பண்ணி தான் நான் பெற்றுக்கிட்டேன். அப்புறம் வந்து மறுபடியும் கழுத்து ஆப்ரேஷன்னு. அப்புறம் நான் பொங்கல் ஊருக்கு போயிட்டு வந்துட்டுருக்கும்போது மினி ஆட்டோவில் இடிச்சிட்டு எனக்கு என்னோடய ஹஸ்பண்டு பிள்ளைங்களை எல்லாருக்கும் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி. அதாவது நான் நல்லா இருந்தால் கடவுளை நினைக்க மாட்டேன் இல்லைங்களா. அதனால் கடவுள் எனக்கு அடிமேல் அடி அடிமேல் அடி கொடுத்துட்டாங்க. அதுக்காகவே நான் கடவுளைன்னு கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நான் வந்து வாழுகிற வாழ்க்கை நல்ல வாழ்க்கை தான். ஆனால் என்னோடய உடம்பு பிரச்சனை தான் எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு கிடச்சிருக்கிற மாமியார் மாதிரி யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க. கிடச்சிருப்பாங்க, எனக்கு தெரியாது. ஆனால் நான் கல்யாணம் ஆன புதுசில் இத்தனைக்கும் என்னோடது லவ் மேரேஜு. என்னோட மாமியார் வீட்டு சைடு அது லவ் மேரேஜ் தான். எனக்கு என்னோடய அம்மா வீட்டு சைடு அரேஞ்ச் மேரேஜ், லவ் மேரேஜ் 2மே தான். ஆனால் என் மாமியார் கல்யாணம் ஆன புதுசில் எனக்கு சாப்பாடு போட்டு தட்டையெல்லாம் கழுவாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க. இப்போ வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சிவம்மா எது இருந்தாலும் சிவானி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, அவங்க சிவம்மான்னு தான் சொல்லுவாங்க. என்ன இருந்தாலும் அவங்க ஸ்ட்ரைட் வேர்டு, அதாவது ஸ்ட்ரைட்டாக பேசுகிறா, எது இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக பேசிட்டு சொல்லிடுவா. சிவம்மா கேரக்டரே அதாவது புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பேர் வச்சு யாரும் சொல்கிறது கூப்பிடுறது கிடையாது, சஞ்சனம்மான்னு சொல்லுவாங்க. அதாவது அதனால் எங்கள் அத்தை வந்து பேர் வச்சு கூப்பிடுவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுறா அந்த மாதிரி தான் பேசி என்னை பற்றி பேசுவாங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் இந்த மாதிரி மாமியார் கிடைக்கிறாங்களா இல்லையா தெரியல. என் மாமியார் ஒரு டைம் நல்லா என்னை பார்த்துக்குவாங்க. அதே மாதிரி எனக்கு ஏன் நான் என் மாமியார் நல்லவங்கன்னு சொல்லிகிட்ருக்கேன்னா, நினைக்கல கூட இல்லை அதனால தான் சொல்கிறாங்க அப்படின்னு. இல்லை, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்டு பெற்று கொடுத்ததுக்காகவே என்னோடய மாமியாரை பற்றி நான் பெருமையாக சொல்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். என்னோடய ஹஸ்பண்டு அடுத்தவங்கள பற்றி ஒரு நாள் குறை சொல்கிறது கிடையாது, அந்த லேடி இப்படின்னு சொல்கிறது கிடையாது. அதனால தான் கடவுள் என்னோடய உடம்புல இவ்வளோ பிரச்சனை கொடுத்துட்டாங்க. ஏன்னா நல்ல ஹஸ்பண்டு கொடுத்ததுக்கப்புறம் எப்படி நான் நல்லா சாமி கும்பிடுவேன். அதனால தான் என்னோடய உடம்புல இவ்வளோ பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைனா எனக்கு கால் உடஞ்சிருக்கு. அதனால தான் நான் எப்போவுமே சாமியை நினச்சிக்கிட்டு நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன். எனக்கெல்லாம் இது கஷ்டம் இல்லை, ஒன்றும் ஒழிக்கிறதில்ல, ஒன்றும் இல்லை. இருந்தாலும் சொல்கிறேன் நான், நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்கள இதோட கஷ்டப்படுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களும் நம்மள மாதிரி இருக்கிறவங்க யாரன்னா பார்த்தீங்கன்னா தைரியமாக எது ஃபீல் பண்ணாமல் நல்லபடியாக அவங்கவுங்க வேலை செஞ்சுக்கிட்டு நல்லபடியாக ஒரு வாழ்க்கை நல்லா வாழுங்க, நல்லதே நினைங்க, நல்லா இருப்பீங்க. நான் லைஃப்பில் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். இப்போ தான் ஓரளவுக்கு நல்லா வச்சுருக்காங்க கடவுள். அதுக்காகவே நான் யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டேன். அப்புறம் என்னோடய பையன் கேட்டுட்டு இருந்தாங்க, என்ன நீ என்ன மம்மி ஒசூர் போயிட்டு வந்த உடனே கமல் கழட்டி வச்சிங்க, கமல் எங்கேன்னு. இல்லைப்பா அது ரொம்ப பெருசு இருந்தது, ட்ரெஸ்ஸிங் மேட்சிங் நான் கமல் போட்டுக்கிறேங்க, அதனால தான் கழட்டி வச்சுட்டேன்.
அப்புறம் ஓகே அப்படின்ட்டு கழட்டி வச்சுட்டு காய் வந்து எப்போவுமே ஹஸ்பண்ட் மட்டும் போவாங்க. என்னைக்கான ஒரு நாள் தான் நான் போகிறேன். சரி காயெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சுட்டு அப்புறம் ஹஸ்பண்டு டீ கேட்டுட்டு இருந்தாங்க. சரி பாப்பாவுக்கு சொல்லிட்டேன், டீ கொடுமா டாடிகன்னு. சரி நான் வெண்டைக்காய் கட் பண்ணிவிட்டு என்னோட ட்ரெஸ்ஸு மேக்ஸிமம் எல்லாமே பிங்க் கலரில் தான் இருக்கும். எனக்கு ஏன்னா பிங்க் கலர் தான் ரொம்ப பிடிக்கும். பிங்க்கு, ரெட்டு, ஆரஞ்சு இந்த ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் எல்லா ட்ரெஸ்ஸு பிங்க்கில் தான் இருக்கும். நீங்கள் எல்லாம் பார்க்குறவங்க என்ன நினைப்பீங்கன்னு தெரியல. என்னோட ட்ரெஸ்ஸு கலரே மேக்ஸிமம் எல்லாமே எப்போவுமே பிங்க்குக்காரி அந்த பிங்க்கு தான் எனக்கு ரொம்ப அப்புறம் சாப்பாடு தட்டையில் பரிமாறுறது நீங்கள் பார்க்கல இல்லைங்களா? அதனால் செஞ்சது மட்டும்தான் காமிச்சேன். சரி தட்டையில் பரிமாறுறது ஒரு சின்னதாக விலாக் எடுத்துட்டேன். மினி விலாகு போடலான்னு எடுத்து வச்சுருந்தேன். அது இதெல்லாம் சேர்த்துட்டேன். அப்புறம் வந்து நீங்கள் என்ன வந்து ஒரு சாப்பாடு நான் செய்ய மாட்டேன். ஏன்னா பசங்களுக்கு நிறையவே வெரைட்டியாக செஞ்சு கொடுக்கணும்னு நினைப்பேன். நான் இப்படி சமைச்சு கொடுப்பேன். ஏன்னா சமைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு மேரேஜ் ஆகிட்டு வந்த புதுசில் என்னோடய ஹஸ்பண்டுக்கு சட்னி ரைஸ் ஒரு டைம் செஞ்சு வச்சுருந்தேன். அது நினச்சா எனக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ நான் வெரைட்டியாக சமைக்கிறேன். எனக்கு தெரியுது சமைக்கிறது. இப்போ வந்து என்னோட ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, லோக்கல் சாப்பாடெல்லாம் எனக்கு செய்கிறதுக்கு என்ன கூப்பிட்டுக்கிறான், இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் செய்கிறதுக்கு என்ன கிட்டவே சேர்த்திக்க மாட்டான்னு. ஆமாங்க, என்னோட ஹஸ்பண்ட் வந்து சமைக்கிறதுக்கு ஏன்னா என் கஷ்டம் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, அவங்க கஷ்டம் நான் புரிஞ்சுக்கிறேன். எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. வந்து நானும் எல்லாம் செய்வேன். இப்போ நான்வெஜ் எதனா செஞ்சால் மறந்துடுவேன்ட்டு அவங்கள கிட்டவே சேர்த்துறதில்ல. அதனால தான் அந்த வார்த்தை சொன்னாங்க. லைக் பண்ணுங்க, அதாவது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள்.